ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 in 1 ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா இப்போ அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடிலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமும் நமக்கு பொடியை கட் பண்ணியிருக்க காளானை சேர்த்து வதக்கிக்கலாம். காளான் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்த பிறகு 1/4 மூடி தேங்காயும் ஒரு 5 முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். காளான் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த காளான் குருமாவை சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்து கூடயும் பரட்டி சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.